ஹலோ பொண்டாட்டி. ஏய் பொண்டாட்டி, எங்க இவளை காணா? ஒரு சொல்லுக்கே ஓடியாந்துருவா. எங்க போயிட்டா? ஏய் பொண்டாட்டி. என்னங்க சார் புதுசா இந்த சைடு காத்தடிச்சிருக்கு? ஏன் பொண்டாட்டிய பார்க்க நான் வரேன். ஓஹோ சரி, பின்ன என்ன விஷயமா என்னைய பார்க்க வந்தீங்க? அது அது வந்து ஏய் தள்ளி போ. ஏன் நான் எதுக்கு தள்ளி போனோம்? இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து நிக்கிற நீ? ஹலோ மேடம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதெல்லாம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இப்பவே சொல்லிட்டு வா. அப்போ ஓகே, நீ என்ன பண்ணாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன என்ன பண்ணாலுமா? டாய், நீ தானடி சொன்ன. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இப்போ என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால தான் வந்தேன். ஏண்டா உனக்கு மனசாட்சியே இல்லையாடா எருமை? ஏன் அப்படி சொல்ற? இல்லை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் கூடவே தான் இருந்தேன். அப்புறம் ஹாலில் 2 பேர் இருந்தோம். இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் ரூமுக்கு வந்தேன், உடனே பின்னாடியே வந்துட்டேன். என்னடி அவ பொண்டாட்டியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, புருஷன் தங்க பக்கத்துலேயே இருக்க மாட்டேங்கிறான், கூப்பிட மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான்னு. உன் பக்கத்துலேயே நான் வந்துட்டு இருந்தா உனக்கு இலக்காரமாக தெரியுதோ? சேச்சே, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. வேற எப்படி தெரியுது டார்லிங்? ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறேன்னு தெரியுது. சரிங்க மேடம், நீங்கள் ரொம்ப அசதியாக இருப்பீங்கள்ல, காலையில் ஃபுல்லாக என்கிட்ட சுற்றிட்டு அப்புறம் பேசிட்டு, அதனால நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் ரூமுக்கு கிளம்புறேன். ஏண்டா கோச்சிக்கிட்டியோ? ஆமாம். அப்போ சரி, கோச்சிக்கோ. இப்படிலாம் என்னைய பண்ணால் நான் உடனே வெளியில் போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்க. நெவர். அதுதான் எனக்கே தெரியுமேடா. உன் கூட எத்தனை வருஷமாக குப்பை கொட்டியிருக்கேன், இது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாதா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கடி, இன்னும் 3 நாள் தான் என்ன உனக்கு டைம். அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத நீ பார்ப்ப. நீ சும்மா போறியா? ஏன்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1.5 மாதம் ஆகுது. அப்பயே நீ ஒன்றும் கிழிக்க காணாமா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிழிப்பீங்களோ என்ன? ஒன்றும் இல்லை தாயி, நான் கிளம்புறேன். ஒரு புருஷனை ஆசாசியாக வந்தவனை இப்படிலாம் பேசி அனுப்புறீல, என்னோட சாபம்லாம் உன்னை சும்மா விடாது. ஐயோ போங்கப்பா, ஆல்ரெடி என்னோட சாபத்தை வாங்கி தான் நீ இப்படி இருக்க. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா வெறுங்கல்ல கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சொத்த வேஸ்ட்டுடா நீ. 4 நாள் கழிச்சு உனக்கு இருக்குடி. டே மென்டல், 4 நாள் கழிச்சு என்ன என்ன பண்ண போறியோ அதை இப்போவே பண்ணுன்னு நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். அது கூட புரிஞ்சிக்காம 4 நாள் கழிச்சிருக்கு 4 நாள் கழிச்சிருக்குன்னு பேசுனதே பேசிக்கிட்டு இருக்க. ஏய் ஜீவா, உனக்கு ஓகேவா? போடா டியூப்லைட்டு. இப்போ எதுக்கு நீ என் பக்கத்தில் வர? என்னடி நீ வாங்குற வராதங்கிற, என்னதான் உன் பிரச்சனை? ஆமாம், சொன்ன மட்டும் அப்படியே உனக்கு புரிஞ்சிட போகுது பாரு. டியூப்லைட் டியூப்லைட். என்னமே நீ பேசவே கூடாது, ஒன்லி ஆக்ஷன் தான். ஏய் இரு வெயிட் வெயிட். என்னடி? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ போ வெளியில். இப்படி பண்ணி ஒரு ஆண் பாவத்தை வாங்குறீல, உனக்கு என்ன பண்ண போற? சும்மா போவியா? ஒன்றும் வேணாம் போடி, நான் போகிறேன். இன்னொரு வாட்டி நீ மட்டும் கூப்பிடு, அப்புறம் இருக்குடி உனக்கு. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவக்க. மனசுக்குள்ளார இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு என்னை விரட்டிக்கிட்டே இருக்க நீ. நீ எனக்கு கிடைச்ச பொக்கிசண்டா. என்னதான் நான் உன்னைய கலாச்சாரம், உன்னை விட நான் எங்கேயும் போக மாட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமாம். எதனால என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம்? ஆல்ரெடி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1.5 மாதம் ஆகுது. இருந்தாலும் உன்னோட விரல் கூட என் மேலே பட்டதில்லை. யார் இந்த உலகத்தில் இந்த மாதிரி இருப்பா? அதனாலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னதான் அம்மாவுக்கு பயந்துட்டு இருந்தாலும் கட்டுக்கோப்பா இருக்கில்ல, அதுதான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. நீ என்னையை தாண்டி யார்கிட்டையும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ ஒன்று கெட்டு போல, ஒன்று சொன்னீங்கன்னா ஓகே தான். ஆசை தோசை அப்பளை வடை. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு கீதா, அதான் எடுக்க முடியல. ஃபோன் எடுக்கலான்னு ரொம்ப கோச்சுக்கிட்டியோ? ஏன் அர்ஜுன் இப்படி பண்ணீங்க? ஆமாம், நான் ஃபங்க்ஷன் கூட போய் பார்த்துட்டேன். அங்கேயும் உங்கள் நினப்பாவே இருந்துச்சு தெரியுமா? இப்போ தான் வந்தேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்றாமல் அப்படியே உங்கள்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னைய பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதில்ல, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை கீதா, நிஜமாலுமே எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல. எப்போ பாரு நீங்கள் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பா வேற எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அது நல்ல விஷயம் தானே கீதா, இதனால நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? எனக்கு எங்க அம்மா பொண்ணே பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் தெரியுமா? பரவாயில்ல, உங்க அப்பா நல்ல அப்பாவா இருக்காரு.
கீதா, அமைதியாக இருடி. அவர் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியாமல் நீ ஏன் எதுவும் வார்த்தையை விட்டுறாத. அவர் எந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அவர் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி தரணும்? நான் கேட்டேன்னு உடனே பிரியாணியை ஆர்டர் போட்டு வாங்கி தரணும்? எனக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு லவ்வாக சொல்லணும்னு நினைக்கிறாரா என்ன? கீதா, கீதா, லைன்ல இருக்கியா இல்லையா? ரொம்ப சைலண்டா இருக்க. இருக்கேன். சொல்லுங்க. ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? பின்ன எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கங்கிறேன், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நக்கல் அடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் அம்மா அப்பா பார்க்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா? நான் ஒரு பொம்பளை பிள்ளைன்றனால எங்கள் அப்பா சீக்கிரமாக பார்க்குறாரு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் வேணுக்குனே என்னை நக்கல் அடிக்கிறீங்க. கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கியே தவிர விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. என்ன அர்ஜுன், இப்போ நீங்கள் மௌன வரதான் ஆயிட்டீங்களா? இல்ல, சரி, உங்க அப்பா அப்படி பாக்குறதா இருந்தா யார பாப்பாரு? வேற யாரை எங்கள் அப்பா பார்க்க போறாரு? எங்கள் அத்தை பையன் ஒருத்தன் இருக்கான், பேரு முரளி. அவனை தான் எங்கள் தலையில் கட்டி வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஏன் கீதா, அவரை உனக்கு பிடிக்காதா? எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். இல்ல, ஏன் பிடிக்காதுன்ற ரீசன் தெரியணும்ல, அதுக்காக கேக்குறேன். பிடிக்குது அப்படின்றதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம். பிடிக்கலன்னா பிடிக்கல தான் அர்த்தம். ஏன் அந்த பையன் பார்க்க நல்லா இருக்க மாட்டானா? அப்படிலாம் இல்லை. அப்ப பார்க்க அழகா இருப்பானோ? ஆமாம், நல்லா அழகாக தான் இருப்பான். அழகா இருக்கான்றதுக்காக பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. வேற என்ன ரீசன்? அவன் படிக்கல, அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன, படிக்கலையா? ஆமாம் அர்ஜுன், சின்ன பிள்ளையில அவனுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் அத்தை பையனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுவே போக போக அவனோட கேரக்டர், அதுக்கப்புறம் அவங்க அம்மா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இவனை காட்டிலும் அவங்க அம்மாவை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க அம்மா எதையாவது ஒன்று பேசி வம்புழுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காசு தான் முக்கியம், ஆளுங்க முக்கியம் இல்லை. எனக்கு ஒருவேளை இவனும் அந்த மாதிரி தான் இருப்பானோ அப்படின்றதுனால எனக்கு இவனையும் பிடிக்காது. சின்ன பிள்ளைல நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். எனக்கு ஒன்றுனா அவன் எதுனாலும் செய்வான். ஆனால் இப்போ என்னை பார்த்தா சிரிப்பான், ஏதாவது வந்து பேசுவான். ஆனால் எனக்காக அவன் எதுவுமே பண்ண மாட்டான்னு தான் தோணுது. அதனாலேயே எனக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் இல்லை. ஓ, அப்ப சின்ன பிள்ளையிலே நீங்க அந்த பையனை லவ் பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்னையும் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். பின்ன என்ன கீதா, பேசாம அவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? டேய் மென்டல், அவனை விட எனக்கு உன்னையே தானே ரொம்ப பிடிக்கும். என்ன கீதா, மறுபடியும் சைலண்ட் மூடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், எனக்கு சின்ன வயசில் அவனை பிடிச்சது அவ்வளோதான். இப்போல்லாம் அவனை பிடிக்காது எனக்கு. அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை பிடிச்சி எனக்கு எங்கள் அப்பா என்னை கட்டி வைக்கலான்னு பார்க்குறாரு. இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்கிறீங்களா? அது எப்படி கீதா? என்னைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாமா விருப்பப்படுறாரு. அதுல இருந்து என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்டயே ஐடியா கேட்குறியா நீ? விளங்கிடும். அர்ஜுன், சொல்லுங்க கீதா. ஐடியா கேட்டிருந்தேனே. ஐடியாவா? சட்டுன்னு கேட்டா எப்படி தோணும்? கொஞ்சம் ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுன்னா சொல்றேன். அந்த பையன் படிக்கல, அவ்வளவுதானே. அதனால ஏன் அவனை வேணாங்கிறீங்க? ஐயோ அர்ஜுன், அந்த எரும மாட்டு டாப்பிக்கை விடுறீங்களா? எரும மாடு டாபிக்கா? என்னை எரும மாடுனே முடிவு பண்ணிட்டால அவ. கல்யாணம் மட்டும் ஆகட்டும்டி, உனக்கு இருக்குடி. எனக்கு தான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சும்மா அவனை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாரி கீதா, ரொம்ப கோவப்படுத்திட்டேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன், என் மனசில் இருக்கிறது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? நீங்கள் மட்டும் எனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த முரளியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை. அதோட முடிஞ்சு போயிடும். படிக்காதவன், ஒன்றுமே தெரியாது அவனுக்கு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? கீதா, இருக்கீங்களா? ஃபங்க்ஷன் போனீங்களே. சொல்லுங்க அர்ஜுன். நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. என்ன அழகா இருந்தேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா? ஆமா கீதா, நான் வந்திருந்தேன். என்ன அர்ஜுன் நீங்கள் சொல்கிறீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. எங்கே இருந்தீங்க நீங்கள்? நான் லாஸ்டா பின்னாடி உட்காந்துருந்தேன், உங்களை பார்த்தேன், நீங்க என்னைய பார்க்கல. அப்படியா? ஆமா கீதா. அவங்க உங்கள் சொந்தக்காரங்களா? அதெல்லாம் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன அர்ஜுன், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை நேரில் பேசாம விட்டுட்டோமே. பரவாயில்ல கீதா, தூரத்துல இருந்தே உங்களை பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். கல்யாணத்துல என் அத்தை பையனை பார்த்தேன், அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உங்களை நான் பார்க்கவே இல்லையே. என்னை நீ முரளியா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருப்பேன் கீதா. ஆனா நீ அர்ஜுனால தேடிட்டு இருக்க. நான் பின்னாடி இருந்தேன்னா தூரத்துல ஒரு பொண்ணு எங்கடா அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க. அப்புறம் கீதா, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமா கீதா, எப்பவும் நீங்க குதிரைவால் போட்ட ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓஹோ, என் ஃபேஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட என்ன கீதா, நீங்க தான் வாட்ஸ்அப் டிபிலலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிக்கிறீங்களே. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு டிஃப்ரெண்டா அழகா இருந்துச்சு. வேணும்னா ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், இதே ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்கோங்களேன், பார்க்க அழகா இருக்கும்ல. இவ்வளோ டீட்டெயில் சொல்றீங்க, ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க. நான் தான் உங்களுக்கு வந்து சொல்லணும், அப்படி தானே? சரிங்க அர்ஜுன், நீங்கள் ஃப்ரெண்டாக சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் இந்த ஹேர் ஸ்டைலே வச்சுக்கிறேன், போதுமா?
வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சலி கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் போதும் வாசலியே செல்லமான நிரலியே நெஞ்சமே எங்கும் தேட நீ எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சாரு உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. எண்ணெயை வச்சுதான் இங்க நடக்க போற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நிறுத்த போறேன். எப்படி தெரியுமா? இந்த எண்ணெயை கொண்டு போய் கையில் வர இடத்துல ஊத்திட்டேனா அவ வலிக்கு விட்டு விழுந்தா அவ குழந்தையும் போயிடும், இந்த கல்யாணமும் நின்றணும். எப்படி? ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்படியே எங்க அக்கா கல்யாணம் பண்றதுக்கு அவசரப்பட்டுச்சுன்னா அவசகுணம் அது இதுன்னு சொல்லி நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நான் கையில வச்சுதான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த போறேன். கையலு, நீ தான் எனக்கான துருப்பு சீட்டு. அப்புறம் ஜீவா, நேற்று என் பையன் கூட பார்த்தேன், நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தில்ல, இதோட உன் கதை முடிய போகுதுடி. மலை உச்சியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு உன்னைய கொன்றலான்னு பார்த்தா நீ திரும்பி வந்து என்கிட்ட நிற்கிற. விடுவேனா நான்? அதுவும் என் பையனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நிற்கிற. அது இந்த செம்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த எண்ணெயால் உனக்கும் ஆப்பு ரெடியாக இருக்கு, கையலுக்கும் ஆப்பு ரெடியாக இருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கையலோட குழந்தை களைஞ்சிருச்சேன்னு நினச்சி வருத்தப்படணும். நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாக்கா அப்படின்னு. இவ தான் கேட்காம எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி எனக்கு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சா. நான் அவனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவன் போய் சேர்ந்துட்டான், எனக்கு கொன்னது நான் தானே. அதே மாதிரி எங்கள் அக்காவையும் கொல்றதுக்கான டைம் வரும். அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா கஷ்டப்படுறதை என் கண்ணால் ரசிக்கணும். எங்கள் அக்கா கஷ்டப்பட்டு சித்திரவதையை அனுபவிக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். இதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியமே. அதுக்கான நிறைய படிக்கட்டை எடுத்து வச்சேன். என்னதான் நான் சரிஞ்சு விழுந்தாலும் இதுக்கப்புறம் நிறுத்தி நிதானமாக அடிக்கலான்னு தான் பிளான் பண்ணி இந்த எண்ணெயை கையில் எடுத்திருக்கேன். இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் எனக்கு மட்டும்தான். அப்புறம் எங்கள் அக்கா, கயல், ஜீவா, இந்த மொத்த குடும்பமே அழுதுகிட்டு வெள்ளத்தில் மூழ்கி கிடக்குங்க. அதை நான் பார்க்க வேணாம்? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாடி வழியா தானே நீ இறங்கி வரணும். இறங்கி வந்தோடனே உன்னோட சோழியை முடிக்கிறேன் பாரு. நீ ஆணி கத்துற சவுண்டு என் ரூம் வரைக்கும் கேட்கும். நான் வெயிட் பண்றேன், நீ வரதுக்காக நான் வெயிட் பண்றேன். கயலு, நீ கீழே விழுந்து உன் குழந்தைக்கு எது ஆனாலும் அதுக்கு எங்க அக்கா தான் பொறுப்பு. இந்த விஷயத்த தேவி கிட்ட சொல்லி சொல்லி பகையை உண்டாக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருடி. அக்கா, என்னென்ன பண்ற? என் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். அன்னைக்கிலேக்கா அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கக்கா. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ மஞ்சள் குங்குமத்தை மட்டும் எடுத்துட்டு வா. மற்றதெல்லாம் நான் முன்னாடியே கொண்டு போய் வச்சுட்டேன். அப்படியாக்கா? சரிக்கா, நான் எடுத்துட்டு வரேன். என்ன இவரு இன்னமும் பேப்பர் படிச்சுக்கிட்டே கிடக்குறாரு? ஏங்க ராசு? சொல்லு ரத்னம். இங்க ஒரு விசேஷம் போயிட்டு இருக்கு, நீங்க உன் பாட்டுக்கு பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. அதான் நீ இருக்கியே ரத்னம், நீ எல்லாத்தையும் பாத்துக்குவ. ஏங்க வீட்டுக்கு பெரியவர், நீங்க வந்து ஃபங்க்ஷன்ல முன்னாடி நிக்கிறது இல்லையா? இப்பதானே எடுத்து வச்சிட்டு இருக்க ரத்னம், முக்கியமான செய்தி படிச்சுட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிடு, நான் வந்துடுறேன். உங்களை திருத்தவே முடியாது. ஆமா, கையில் இறங்கி வந்துட்டாளா? அதெல்லாம் எனக்கு தெரியல ரத்னம், நான் பேப்பர் ஒண்டி தான் படிச்சுட்டு இருக்கேன் காலில இருந்து. அதானே, எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, வீட்டுல உள்ளவங்களையும் கிளப்ப மாட்டீங்க. இப்ப என்ன ரத்னம் பண்ணணுங்கிற? நான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க யாரும்.
நீனா 2 அதட்டு போட்டோடனே டக்குன்னு வந்து நின்றுவாங்க. நான்லாம் அப்படி திட்டி பழக்கம் இல்லைல்ல. அப்ப என்னைய கோவக்காரின்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல ரத்னம். இருங்க ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். இவ எதுக்கு எடுத்தாலும் இப்படியே தான் பேசிக்கிட்டு கிடப்பா. முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறீன்னா சண்டைக்கு வரா என்கிட்ட. இவளை திருத்தவே முடியாதுப்பா. என்னங்க அந்த சத்தம்? கையில ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல ரத்னம், போய் என்ன ஏதுன்னு பாரு. கையில என்னமாச்சு? ஐயோ, இங்க வந்து பாருங்க. அச்சச்சோ, எதுவும் கீழே எதுவும் விழுந்துட்டாளா? இதோ கத்துற சவுண்டு கேட்டுருச்சு. அப்படின்னா கையில் கீழே விழுந்துட்டான் தானே அர்த்தம். அதே கையிலோட வாய்ஸ் தான், எனக்கு நல்லா தெரியும். சோழி முடிஞ்சு, இந்த கல்யாணத்தையும் நிறுத்தியாச்சு, அவ குழந்தையும் கலைச்சாச்சு. அப்புறம் எங்க அக்கா அது மனசு உடைஞ்சு போயிட போறா. ஒரே கல்லுல 3 மாங்காய். ஐயோ, ஒரே எக்ஸைட்டடா இருக்கு அவ கீழே விழுந்து குழந்தை கலையறத பாக்குறதுக்கு.